ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொரியும் சர்க்கரையும் வச்சு பொரி பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி பொரி மிட்டாய் செய்கிறதுக்கு முதல்ல பொரி எடுத்துக்கலாம். பொரி எப்போவுமே நமுக்காமல் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 4 கப் அளவு குவிச்சு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம பர்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேவில் நல்லா நெய் தடவி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கப்போட பின்பகுதியிலையும் நெய் தடவி வச்சுக்கலாம். நல்லா அகலமான லேஸாக இருக்கிற மாதிரி கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடாய் அது மேலே வச்சுட்டு இப்போ நம்ம இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 கப் பொரிக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையில் 2 ஸ்பூன் அளவு உருக்காத நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தீயை ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ இந்த நெய்யும் சர்க்கரையும் நம்ம தொடர்ந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு தீ நம்ம ஃபுல்லாகவே ஸ்லோவில் வச்சு தான் செய்யணும். கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த நெய்யும் சர்க்கரையும் சேர்ந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை லேசாக உங்களுக்கு நல்லா உருக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததும் அடிக்கடிக்க கிளறாமல் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு நம்ம இதை கலந்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை நல்லா உருகும். இப்போ இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம நெய் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு ஒரு வேளை நெய் பிடிக்கலாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி நம்ம மெதுவாக உருக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சர்க்கரை பாகு நல்லாவே தேன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி கேரமல் ஆகிறது தான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ இது நமக்கு கொதிக்கெல்லாம் தேவையில்லை. இதை விட கலர் கொஞ்சம் உங்களுக்கு கூடுனாலும் பாகு உங்களுக்கு கசப்பு தன்மை அதிகமாக தெரியும். இதுதான் நமக்கு கரெக்டான கலர். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்கிற பொரியெல்லாம் சேர்த்துக்கலாம். பொரியை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்துக்கலாம். இந்த பாகு பொரியோட எல்லாமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் கலந்துக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த பொரி பர்ஃபிலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கடாய் நல்லா பெருசாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமுமே நல்லா ஒன்றா கலந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நெய் தடவி தட்டு வச்சுருக்கோம். இப்போ அதில் இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக இருக்கிற பிளேட்டில் போடும்போது உங்களுக்கு பர்ஃபி நல்லா திக்காக ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற இந்த கப்பை இந்த மாதிரி நல்லா வச்சு நம்ம அழுத்தும் போது உங்களுக்கு ஈவனாக பொரி எல்லா பக்கமும் பரவும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோம்னா தான் உங்களுக்கு பொரி கேப் இல்லாமல் நல்லா செட் ஆகிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆறணும். ஒரு 20 நிமிஷமாவது நம்ம இதை ஆற விட்டுடலாம். கத்தியில் நல்லா நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபி கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக கட் ஆகி வரும். சூடு ஆறாததுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கன்னா பொரி உங்களுக்கு செட் ஆகிருக்காது. அப்போ உங்களுக்கு பீஸும் சரியாக போட வராது. முதல்ல நம்ம இதை ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணும்போது சைட்லெலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே நல்லா தட்டினிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம திருப்பிட்டு அந்த நம்ம கட் பண்ண பீஸ்லேயே நல்லா கட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகி வரும். இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு தேவையான சைஸஸில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பர்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நமுத்து போகாமல் இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற பொரி உருண்டை மாதிரியே உங்களுக்கு இது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது நம்ம ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அரிசி பொரி மிட்டாய் அல்லது பொரி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கடிக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு சவுண்ட் கேட்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.